ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஸ்டாகிராம்ல 2 மணிக்கு போஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி இன்ஸ்டாகிராம்ல 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம். இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேன் கூட எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதடா, வேட்டக்காரன் தான்டா வேணும். இன்னைக்கு டிவிகே ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் டிஎம்கே போட்ட பிச்சை தாங்க. என்னது விஎஸ் பாபு வந்துகிட்டு இருக்காரா? சென்ற திராவிட மாடல் அரசுங்கிறது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாகத்தான் செயல்பட்டு வந்தது. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போது கூட்டத்தில் இருந்த சில பெண்கள் குடிநீரே வருவதில்லை என்ற போது ஆவேசமான பொன்முடி, அப்படியே இந்த கிராமத்துல எனக்கு ஓட்டு போட்டு கிழின்னு கிழிச்சிட்டீங்க, இதுல கேட்க வேற வந்துட்டீங்களா என்றது சர்ச்சையானது. வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய அறிகுறியில எனக்கு அப்படியே ஓட்டு கிழின்னு கிழிச்சிட்டீங்க. தயங்காம சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுல்ல. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. முன்னாடி எல்லாம் நமக்கு பேசுறதுக்கே பயமா இருக்கும். சோசியல் மீடியால வந்து இந்த அரசாங்கம் இதை செய்தது, யார் பார்த்து என்ன நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு பயம் இல்லாம இருக்கேன் நான் இப்போ. ஆமா, நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 34% பேரு எங்களை ஆதரிச்சிருக்காங்க. 66% பேரு நிராகரிச்சு மத்த கட்சிகள் வரணும்னு ஆசையில ஓட்டு போட்டாங்க. ஆனா நான் இன்னொன்னு கேக்குறேன், உங்களுக்கு வாக்களிச்சவங்க எவ்வளவு பேரு? சும்மா நில்றா. 27.2%. திமுக தமிழ்நாட்டுல அடுத்து வரவே கூடாது, திமுக தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாது அப்படின்ட்டு உங்களை நிராகரிச்சவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? 72.8% பேரு. நீங்க வேணாம்னு நினைக்கிற மக்கள் தாங்க இங்க ஜாஸ்தி. அதனால வந்து போயிடணும். சும்மா அட்வைஸ்ல பண்ணக்கூடாது தெரியல உனக்கு. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பேசின நீங்க ஏன் ஓடி போயிட்டீங்க? சட்டசபையில இருந்து கடன்னு எல்லாரும் ஓடிட்டீங்க. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்தை
இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். கான்ஃபிடன்ஸ் இல்லாம நீங்க வந்து 2 இடத்துல நிக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. கொளத்தூர்லயே நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அதாவது சீஃப் மினிஸ்டரே தோத்துட்டாங்க, 15 டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து தோத்துருக்காங்க. இது வந்து தெளிவா டிவிக்கு வந்து இத்தனை பேர் தோக்கடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் டிவிக்கோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னீங்க, ஒன்னு சொல்லியா? எனக்கு கேட்டுச்சுடா. தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நூத்தி 18 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சிபிஐஎம்மினுடைய பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பேபி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதிமுக கூட இணக்கமா போக சொன்னாங்க, பாஜக உள்ள வர்றது எங்களுக்கு பிடிக்கல, அதனால அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து நாங்க வெளியேறி விட்டோம். எனவே தான் சிபிஐ சிபிஎம் என்ன செஞ்சிருக்காங்க, தாவேகாக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. வந்து ஸ்டாலின் காலில் விழுங்கடா, உங்க ஒன்னு சிஎம் ஆக்குறது எப்படின்னு சொல்லி தரேன் அப்படின்னு டிஎம்கே ஆளுங்க போஸ்ட் போட்டுக்கிறாங்க. டேய் நீ வந்து காலில் விழுடா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எப்படி 100+ சீட் ஜெயிக்குதுன்னு சொல்லி தரேன், சொந்த தொகுதியிலே முன்னாள் முதலமைச்சரை வச்சு ஊம குத்து எப்படி குத்துதுன்னு சொல்லி தரேன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.